தேர்தல் பரப்புரை பாடலின் வீடியோ பதிப்பை வெளியிட்ட திமுக. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மையப்படுத்தி வெளியிடப்பட்ட பாடலால் தொண்டர்கள் உற்சாகம். டெல்லியில் இன்று இரவு 7 மணிக்கு பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம். மேற்காசிய போர் தொடர்பாக பிரதமர் மோடி ஆலோசனை நடத்துகிறார். மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பயணித்த ஹெலிகாப்டர் நடுவானிலேயே திரும்பியதால் பரபரப்பு. மோசமான வானிலை காரணமாக மம்தா தனது பயணப்பாதையை மாற்றியதாக தகவல். கர்நாடக மாநிலம் ஹவேரியில் பேருந்து மோதி 2 வயது சிறுவன் உயிரிழப்பு. பேருந்து நிலையத்தில் கட்டுப்பாட்டை இழந்து நடைமேடைக்குள் வாகனம் புகுந்ததால் அசம்பாவிதம். திமுக கூட்டணியில் 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் களம் காணவிருப்பதாக மதிமுக முடிவு. சீர்காழி தொகுதியில் தனிச்சின்னத்தில் போட்டி என அறிவித்திருந்த நிலையில் மாற்றம். 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டி என்ற வைகோவின் முடிவுக்கு முதலமைச்சர் வரவேற்பு. பெருந்தன்மையுடன் எடுத்த முடிவை நன்றியுடன் வரவேற்பதாக பதிவு. காங்கிரசுக்கான 28 தொகுதிகளில் சில தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்வதில் இழுபறி. ஏற்கனவே தேர்வான வேட்பாளர்களை மாற்ற சில எம்பிக்கள் வலியுறுத்துவதாக தகவல். இன்று இரவு அல்லது நாளை காலை 8 மணிக்கு கூடும் காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு. கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் வேட்பாளர்களை இறுதி செய்து அறிவிக்கும் என தகவல். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் பெண் ஒருவர் டீசலை ஊற்றிக்கொள்ள முயற்சித்ததால் பரபரப்பு. காங்கிரஸ் நிர்வாகி விஜயன் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவி ஹசினாவுக்கு சீட் வழங்க வலியுறுத்தி போராட்டம். வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் 5 நாட்களே அவகாசம் உள்ள போதும் வெளியாகாத பாஜக வேட்பாளர் பட்டியல். ஒரு தொகுதிக்கு 3 பேரின் பெயர்களை பரிந்துரைத்துள்ளதாக நயினார் நாகேந்திரன் தகவல். சாதி கலவரமோ பாஜக ஆளும் மாநிலங்களைப் போன்று மத கலவரமோ தமிழ்நாட்டில் இல்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். திருச்சி பரப்புரையில் பேச்சு. தமிழ்நாட்டில் ஜாதி கலவரம் இல்ல, பாஜக ஆளுகிற மாநிலத்தை போல மத கலவரங்கள் இல்ல, உத்தரப்பிரதேசத்தை போல கும்பல் வன்முறை இல்ல. தமிழ்நாட்டின் பெயரை தட்சிண பிரதேசம் என மாற்றக்கூட தயங்க மாட்டார்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடல். பாஜகவுடன் சேர்ந்து முழு சங்கியாக எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டதாகவும் முதலமைச்சர் விமர்சனம். தமிழ்நாட்டோட பெயரை தட்சிண பிரதேசம் கூட மாற்றவும் தயங்க மாட்டாங்க. முழுசா சந்திரமுகியாவே மாறி இருக்கிறார் பழனிசாமி. அதாவது முழு சங்கியாகவே மாறிவிட்டார். 2021 மகளிருக்கு 1000 என்றதும் ஜெராக்ஸ் மிஷினை வைத்து 1500 ரூபாய் என இபிஎஸ் கூறியதாக விமர்சனம். சம்பந்திக்கு ஒப்பந்தம் கொடுக்க ஆட்சியை நடத்தியவர் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் சாடல். 2021 தேர்தலில் மகளிர் உரிமை தொகையா நாங்க 1000 ரூபாய் வழங்குவோம்னு சொன்ன உடனே அவசரமா அவ வீட்டில் இருக்க ஜெராக்ஸ் மிஷினை ஆன் பண்ணிட்டு 1500 ரூபாய் தருவோன்னு அறிக்கை வெளியிட்டார்.
மாப்பிள்ளை இவர்தான், ஆனால் சட்டை என்னுடையது என்ற காமெடி போல் அதிமுக பாஜக கூட்டணி உள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். மாப்பிள்ளை அவர்தான், ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை என்னோடதுன்னு நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச படையப்பா படத்தில் வர்ற காமெடி மாதிரி இருக்கு. தமிழ்நாடு எப்படி வளர்ந்துள்ளது என இங்கே வந்து ஒரு வாரம் தங்கி பாருங்கள். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு. பாரத பிரதமர் மோடி அவர்களே, தமிழ்நாட்டுக்கு வாங்க, ஒரு வார காலம் இங்கே தங்கி இருந்து எங்க தமிழ்நாடு எப்படி தலை நிமிர்ந்து சிறந்த தமிழ்நாடா இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. அசாமின் திப்ருகர் மாவட்டத்தில் தொழிலாளர்களுடன் இணைந்து தேயிலை பறித்த பிரதமர் மோடி. பாரம்பரிய நடனத்தையும் கண்டு ரசித்தார். அசாமில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று பிரதமர் மோடி உறுதி. பழங்குடியின மக்களின் தனித்துவமான மரபுகள் பாதுகாக்கப்படும் என பரப்புரையில் பேச்சு. सिविल कोड लागू करना और हमारे आदिवासी समाज கேரளாவின் பலுச்சேரியில் பேருந்து பயணத்தில் யமனை சந்தித்ததாக சுவாரஸ்யமான வீடியோ வெளியிட்ட ராகுல் காந்தி. காங்கிரசின் மருத்துவ காப்பீடு வாக்குறுதியால் தனக்கு வேலையின்மை ஏற்படும் என யமன் கூறியதாக நூதன பரப்புரை. खाने को पैसा चाहिए, मेरा का काम जाएगा, आपका काम खत्म करने के लिए मेरा काम खत्म हुआ, हमारा पूरा उद्देश्य मेरा काम നിങ്ങളുടെ പണി തീർക്കാനുള്ളതാണ് ഞങ്ങളുടെ ഉദ്ദേശം. தேர்தலுக்கு பின் விஜயுடன் கூட்டணி அமைப்பது குறித்து பிரதமரும் எடப்பாடி பழனிசாமியும் முடிவு செய்வார்கள். முன்னாள் அமைச்சர் MC சம்பத் நியூஸ் 18 நேர்காணலில் விளக்கம். ஒருவேளை பெரும்பான்மை பெறாத பட்சத்தில் விஜய்க்கு ஒரு கணிசமான தொகுதி கிடைச்சா நாங்கள் விஜயோட ஆலோசிப்போம் அப்படின்ற வியூகத்தெல்லாம் சொல்றாங்க. அது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவோடையும் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய முடிவு. அதுக்குள்ள நாங்கள் போக விரும்பல, பட் அதுக்குள்ள டீப்பா வந்து. புதுச்சேரியில் ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு பதில் 4ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பரப்புரை செய்ய காவல்துறை அனுமதி. 4 இடங்களில் 4 மணி நேரம் மட்டுமே பரப்புரை செய்ய வேண்டும் என கட்டுப்பாடு. தமிழ்நாட்டில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் விஜய் ஆதரவை கோருவோம். இந்திய குடியரசுக் கட்சியின் தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ராம்தாஸ் அத்வாலே பேட்டி. Definitely we will be in this election, and after the election, each seats will something less seats. Definitely, we will take the support from Vijay, and we will form the government in Tamil Nadu. That is also our stand now. தன்னையும் நம்பாமல் மக்களையும் நம்பாமல் இருப்பவர்தான் 2 தொகுதிகளில் போட்டியிடுவார்கள். சினிமாவில் தான் உச்சம் என பேசுபவருக்கே நம்பிக்கை இல்லை என விஜயை மறைமுகமாக குறிப்பிட்டு சீமான் விமர்சனம். ஒரே தொகுதியில் நிக்கணும்டா, கான்பிடன்ட் வேணும்டா, நம்பிக்கையோடு இருக்க, நாம வெல்லுவோம். உனக்கே நம்பிக்கை இல்ல, எதுக்கு 2 தொகுதியில் போய் நிக்கிற? டேய், 2 முறை நின்று தோத்துக்கண்டா நானு. அதிமுகவின் தலைவியே ஊழல் குற்றச்சாட்டில் சிறைக்கு சென்றவர் என சீமான் விமர்சனம். திரை கவர்ச்சியா இன எழுச்சியா என மக்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் பரப்புரையில் பேச்சு. இப்போது அந்த ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட அதிமுக ஊழலற்ற கட்சியாக மாறிவிட்டதா? தலைவியே ஊழல் குற்றச்சாட்டுல சிறையில் இருந்தபோது எப்படி அந்த கட்சி ஊழலற்ற கட்சியாக மாறிவிட்டது? இப்போதுக்கு கூட்டணி வைத்தீர்கள். விஜய்க்கு பாதுகாப்பு குறைபாடு என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தாவேக கடிதம். Y பிரிவு பாதுகாப்பில் உள்ள விஜய்க்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. விஜய்க்கு பாதுகாப்பு கோரி பதவியில் இல்லாத அதிகாரி அஜய்குமார் பல்லாவுக்கு கடிதம் எழுதிய தாவேக. புகார் மனுவில் எழுத்துப் பிழைகள் இருந்ததாலும் குழப்பம்.
அரசு மற்றும் தனியார் துறைகளில் 1 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என அன்புமணி வாக்குறுதி. ஆட்சிக்கு வந்தால் 5 லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என பாமக தேர்தல் அறிக்கை. முதன்மையான ஒரு கடமையாக நாங்கள் பார்க்கின்றோம். அதில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும். குறுகிய கால மற்றும் மத்திய கால பயிர்க்கடன்கள் ரத்து செய்யப்படும் என அன்புமணி தேர்தல் வாக்குறுதி. தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசே செலுத்தும் என அறிக்கை. சென்னையில் விஜய் பரப்புரைக்கு போதிய பாதுகாப்பு வழங்கவில்லை என தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் மனு அளித்த தாவிக நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவர்ஜுனா. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் களை கட்டும் பரப்புரை. வீதி வீதியாக சென்று வாக்கு வேட்டையாடி வரும் வேட்பாளர்கள். தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. வரும் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் தமிழகத்தில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஏப்ரல் 6ஆம் தேதி நெல்லை கடையநல்லூரில் தனது பரப்புரையை தொடங்கும் வைகோ. ஏப்ரல் 21ஆம் தேதி மதுரை தெற்கில் நிறைவு செய்ய உள்ளதாக அறிவிப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு ஏன் வாய்ப்பில்லை என திருமாவளவன் விளக்கம். ஆளூர் ஷானவாசுக்கு வாய்ப்பு வழங்காததில் எந்த உள்நோக்கமும் இல்லை என விவரிப்பு. ஷானவாசிடம் சொல்லிக் கொள்ளலாம், இந்த முறை நாம் அப்துல் ரஹ்மானுக்கு தரலாம் என்று நான் என்னுடைய சுயமான சிந்தனையிலிருந்து எடுத்த முடிவு. அவரை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எடுக்கப்பட்டதல்ல. திருப்பரங்குன்றத்தை மற்றொரு அயோத்தியாக மாற்ற பாஜக முயற்சி. நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு அளித்த பேட்டியில் தாவிக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. இதை இன்னொரு அயோத்தியாவை கிரியேட் பண்ணி டெல்லியிலிருந்து பிஜேபி இது பெருசாக்கணும்னு நினைச்சாங்க. இத்தனை வருஷம் வந்தார் பிரதமர், இத்தனை வருஷம் 9-10 வருஷமா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. என்னைக்கா திருப்பரங்குன்றம் வந்திருக்காரு அவர்கள்? இன்னைக்கு என்னவா, இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ அவசரமா, இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ சீக்கிரமா வந்து திருப்பரங்குன்றம் வந்துட்டு வர? இதெல்லாம் அரசியலாக அவர்கள் பார்த்தார் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் இவங்களை தூக்கி வெளியில போட்டுருவாங்க. கரூரில் விஜய் போட்டியிடாதது ஏன்? நியூஸ் 18 தமிழ்நாடு அளித்த பிரத்யேக பேட்டியில் தாவேகவின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் விளக்கம். விஜய் கரூர்ல நின்று அதை எல்லாத்தையும் தொடர்ந்து தெரிஞ்சிருக்கலாமே. இல்லை, இப்பயும் நீங்க சுச்சுவேஷன் எவ்வளவு மாறிக்குன்னு நினைக்கிறீங்க? சென்னை ஹார்ட் ஆஃப் த சிட்டி, எல்லா அப்ரூவல் கொடுத்தாச்சு, மதியம் போறோம், இப்பயும் மாறல. இல்லை, ஏன்னா ஆபீசர்ஸ் எல்லாம் இப்ப நான் சொல்றேன் அதான் சொல்றேன். இல்ல கண்டிப்பா அது கரூருக்கு எங்களுடைய தலைவருடைய பயணம் இருக்கும், கரூர்ல கூட்டம் இருக்கும், நிறைய திட்டமிடல் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அதுக்கான முயற்சிகள், பல முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இப்பவும் திமுகவுடைய ஆதரவு ஆபீசர்ஸ் இருந்துட்டு எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு கூட கம்ப்ளைண்ட்ல எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்காரு. பல்லடம் அருகே நடந்த கூட்டத்தில் விசில் சத்தத்தால் கடுப்பான அதிமுக நிர்வாகி. விசிலை பிடுங்கி தூக்கியிருந்த காட்சிகள் வைரல். திமுக ஆட்சிக்கு எதிரான அலை இருப்பதால் வெற்றி பெறுவேன் என இயக்குநர் சுந்தர் சி நம்பிக்கை. தாவேகா இருந்தாலும் உதயசூரியனுக்கும் இரட்டை இலைக்கும் தான் போட்டி என கருத்து. அவரை விமர்சிக்கவோ, அவர் கட்சியை பத்தி விமர்சிக்கவோ, அவர் வேட்பாளரை பத்தி சொல்லவோ நான் தயாரா இல்லை. ஆனா மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரை போட்டி இரட்டை இலைக்கும் உதயசூரியன் தான். ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்து திமுகவில் இணைந்த ஐயப்பன் சசிகலா முன்னிலையில் அவரது கட்சியில் இணைந்தார். உசிலம்பட்டி தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடுவதாக அறிவிப்பு. இன்று புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களிடம் எங்களை இணைத்துக் கொண்டுள்ளோம். உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு என்னை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். பரப்புரையை தொடங்குவதற்கு முன் திருத்தணி முருகன் கோவிலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கையில் வெள்ளிவேலுடன் சென்று சாமி தரிசனம் செய்து வருகிறார். இந்த குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சசிகுமார் இணைந்திருக்கிறார். சசிகுமார், முழு விவரங்கள்.
அதாவது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் இன்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெள்ளிவேலுடன் சென்று முருகப்பெருமானை தரிசித்து செல்கிறார். அதனைத் தொடர்ந்து திருத்தணி தொகுதியின் வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்தியை ஆதரித்து திருத்தணி கமலா திரையரங்கம் அருகில் இன்னும் சற்று நேரத்தில் தனது பரப்புரையை தொடங்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து திருத்தணி தொகுதியில் சுமார் 7 இடங்களுக்கு மேலாக தனது பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார். லாவண்யா. சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையை தொடங்குவதற்கு முன்னதாக திருத்தணி முருகன் கோயிலில் வெள்ளி வேலை கொண்டு சென்று பிரார்த்தனைக்கு பிறகாக தன்னுடைய பரப்புரையை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொடங்கவிருக்கிறார். சசிகுமார், எந்தெந்த பகுதிகளில் அவர் இன்று பரப்புரையை மேற்கொள்ள உள்ளார்? அதாவது திருத்தணி கமலா திரையரங்கம், கேஜி கண்டிகை, பொதத்தூர்பேட்டை, ஆர்கே பேட்டை, பள்ளிப்பட்டு, அத்தமஞ்சேரிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் சுமார் 7 இடங்களை குறிவைத்து இந்த பகுதியில் பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார். இவருக்கு கட்சி பிரமுகர்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். அவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்து வரவேற்பு அளித்து வருகின்றனர். லாவண்யா. திருத்தணி தொகுதிக்குட்பட்ட 7 இடங்களில் பிரேமலதா விஜயகாந்த் இன்று பரப்புரையை தொடங்கவிருக்கிறார். அதற்கு முன்னதாக திருத்தணி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்கு அவர் வந்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். கடலூரில் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்த ஆட்சியர் ஆதித்யா. தாரை தப்பட்டை முழங்க மகளிர் கல்லூரி வளாகத்திலிருந்து 1 கிலோமீட்டர் நடந்த சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3040 ரூபாய் உயர்வு. வெள்ளி விலை கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து 265 ரூபாய்க்கு விற்பனை.